அனைவருக்கும் வணக்கம். NCERT அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், மத்திய பள்ளிக்கல்வித்துறை, CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பில் சமூக விஞ்ஞானம் அல்லது சமூக அறிவியல் என்கின்ற புத்தகத்தில் க்ளோத்திங் அ சோஷியல் ஹிஸ்டரி என்கிற பாடத்தை வைத்துள்ளது. அந்த பாடத்தில் சான்றோர் சமூக மக்களை மட்டம் தட்டும் விதமாக எழுதப்பட்டுள்ளதாக ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. சான்றோர்கள் என்பது நமது இன்றைய நாடார் சமூகத்தினரை குறிக்கும். இந்த பாடத்தை எழுதியவர் ஜானகி நாயர் என்பவர். இவர் எழுதியுள்ள இந்த பாடத்தில் 1820களில் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் சான்றோர் சமூக பெண்களின் உடலின் மேல்பாகத்தை மறைத்து ரவிக்கை முதலிய மேலாடைகள் அணியும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்கிற மாதிரி அந்த சொல்லப்பட்டுள்ளது அந்த பாடத்தில். அதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு ரவிக்கையும் மேலாடைகளையும் அணிந்த சான்றோர் பெண்கள் சமூகத்தவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நாயர் சமூகத்தினரால் தாக்கப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நாயர் சமூகத்தினர் உயர் ஜாதியினர் என்றும் சான்றோர் சமூகத்தினரை கீழ் ஜாதியினர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி வரலாற்று பிழைகள் நிறைந்தது என்றும் சான்றோர் சமூகத்தினரை அவமதிப்பதாகவும் உள்ளது என்றும் சான்றோர்கள், அதாவது இன்றைய நாடார் சமூகத்தினர் கருதுகிறார்கள். இந்த பகுதியை பாடத்திலிருந்து நீக்கிவிட்டு உண்மையான வரலாற்றை சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுப்புகிறார்கள். இந்த சர்ச்சை பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் உண்மையான வரலாறு பற்றியும் நம்முடன் கலந்துரையாட கல்வெட்டு ஆராய்ச்சியாளரும் வரலாற்று ஆய்வாளரும் தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனம், அதாவது சிர்ஷி என்று சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் சோஷியல் ஹிஸ்டரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அந்த நிறுவனத்தின் செயலாளருமான திரு எஸ். ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இனி மேற்கொண்டு அவருடன் உரையாடுவோம். இங்கே அடிப்படையில் ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சமூக விஞ்ஞானம், சமூக அறிவியல் என்று சொல்வது சரியா என்கிற கேள்விதான். வரலாற்றை படிக்கும் மாணவர்களுக்கு வரலாறு சம்பந்தப்பட்ட பாடங்களை சமூக விஞ்ஞானம் அல்லது சமூக அறிவியல் என்று வரையறுப்பது சரியா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வரலாற்று பாடத்தை சமூக அறிவியல் அல்லது சமூக விஞ்ஞானம் என்று சொல்வதில் ஒரு நுண் அரசியல் உண்டு. அதாவது வரலாறு என்பது முற்றிலும் புறவயமான ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அல்ல. விஞ்ஞானம் என்பது அப்படி இல்லை. விஞ்ஞானம் முற்றிலும் புறவயமான ஆப்ஜெக்டிவ் ஆய்வுக்கு உட்பட்டது. அதனால்தான் இன்று வரை பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்றுதான் வரலாற்று பாட பட்டப்படிப்பை குறிப்பிடுகிறோம். எனவே வரலாறு என்பது எந்த அளவிற்கு ஒரு விஞ்ஞான அடிப்படையிலான அணுகுமுறையை அதை கடைபிடித்து ஆய்வு செய்யப்படக்கூடியது, சாத்தியக்கூறு உடையது என்பதில் கேள்விகள் உண்டு. சமூக விஞ்ஞானம் என்று அந்த பெயர் சூட்டுதல் நிகழ்ந்த பின்னணி என்னவென்றால், சோவியத் இருந்த பொழுது மார்க்சிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த ஒரு மார்க்சிய சிந்தனை போக்கு கல்வி புலத்திலே முதன்மை பெற்ற பொழுது வரலாறு என்பது பல சமூகங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளை, அரசியல் நடவடிக்கைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட போது அதை சமூக விஞ்ஞானம் என்று அழைக்க தொடங்கினார்கள். ஏனென்றால் விஞ்ஞானம் அல்லது அறிவியல் என்று சொல்லும் பொழுதுதான் அதற்கு ஒரு ஆய்வுக்கு உரிய ஒரு மதிப்பீடு அதற்கு கிட்டுகிறது. கலைத்துறை என்று சொன்னால் மக்களுடைய கற்பனையோடு இது தொடர்புடையது என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டதால் இதை சமூக விஞ்ஞானம் அல்லது சமூக அறிவியல் என்று அழைக்க தொடங்கினார்கள். அதை பொறுத்தவரைக்கும் மிக நீண்ட நெடிய விவாதங்களுக்குரிய ஒரு பொருள் தான். ஆனால் இப்போது இந்த ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் அந்த வாதத்துக்கு நாம் தயார் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய பார்வையிலே தவறு இருந்தால் நாம் திருத்திக் கொள்ளவும் தயார். ஆனால் நம்முடைய ஒரு முதன்மையான கருத்து என்னவென்றால், வரலாறு என்பது முற்ற முழுக்க புறவயமான அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு மட்டும் உட்பட்டது அல்ல. ஏனென்றால் அந்த மனித புரிதல், ஹியூமன் பெர்செப்ஷன் சார்ந்ததுதான் மனித குலத்தின் வரலாறு. அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் ஒவ்வொருடைய புரிதலிலும் பல்வேறு விதமான தனித்தன்மைகள் இருக்கும். அதை நாம் அங்கீகரித்து தான் ஆக வேண்டியிருக்கிறது. இப்போது இந்த CBSE பாடத்திட்டத்தின் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தினால் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இதில் என்ன மாதிரியான வரலாற்று பிழைகள் உள்ளன? இந்த வரலாற்று பிழைகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த குறிப்பிட்ட பாடத்தை பொறுத்தவரை க்ளோத்திங் இட்ஸ் சோஷியல் ஹிஸ்டரி, அதுதான் அதனுடைய தலைப்பு. உடை உடுத்தும் முறை, அதை சார்ந்து என்ன சமூக வரலாற்று பின்னணி என்ன,
இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வகை உடைக்கு பின்னணியாக நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட உடையை அணிகின்ற சமூகத்தினுடைய ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கிறது. அது உண்மைதான். இதில் வரலாற்றிலே அடக்குமுறை கையாளப்படும் போது முழங்காலுக்கு கீழே தெரிகிற பாதி தான் உடை உடுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எஜமானர்கள் ஆளும் வர்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் உண்டு. அதை மறுத்துவிட முடியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைக்கு கேரளத்தினுடைய தென்பகுதியும் கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்த பகுதி திருவிதாங்கூர். அந்த திருவிதாங்கூர் அல்லது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து மையப்பகுதி வரை நிகழ்ந்த நாயர் நாடார் அந்த சமூக மோதல் என்பதற்கு பின்னணியாக இருந்தது இந்த உடை உடுத்தும் முறை. இதை பற்றி அவர் அந்த பாடத்தை எழுதியவர்கள் தவறான தரவுகளின் அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தவறான தரவுகள் என்பவை கடந்த 150 ஆண்டுகளாக கிறிஸ்தவ மிஷனரிகளால் பதிவு செய்யப்பட்டு தவறாக பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய ஒரு பார்வை. உதாரணமாக சான்றார் சமூகத்தவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தி ஒடுக்கப்பட்ட சமூகம், அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் சபார்டினேட் காஸ்ட் என்றும், நாயர் சமூகம் டாமினன்ட் காஸ்ட் என்றும் ஒரு அந்த சொற்றொடர்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உண்மை நிலை என்னவென்றால் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து நாயர் சமூகம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் முதன்மையான நிலவுடைமை சமூகமாக உருவாகிவிட்டது என்பது உண்மைதான். படைகளிலும் அவர்கள் முதன்மை பெற்றிருந்திருக்கிறார்கள், ஆட்சி பணிகளிலும் நிர்வாகத்திலும் அவர்கள் முதன்மை பெற்றிருந்திருக்கிறார்கள், நிலவுடைமை, கோயில் சார்ந்த மரியாதை போன்ற பலவற்றிலும் அவர்கள் முதன்மை பெற்றிருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பு இந்த சான்றோர் சமூகத்தவர்கள் ஆளும் வர்க்கமாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான வரலாறு இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இந்த எஜமானர்கள் அல்லது டாமினன்ட் காஸ்ட், அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்ச்சி அடைந்த சமூகம், சபார்டினேட் காஸ்ட், சார்பு நிலை சமூகம் என்று வைத்துக் கொள்ளலாம். என்று இவ்வாறு நாயர் சமூகத்தையும் நாடார் சமூகத்தையும் எதிர் நிலையில் நிறுத்துவது என்பது அதிலே ஒரு அடிப்படை பிழை இருக்கிறது. என்னவென்றால், இந்த இவ்வாறு சொல்லும் பொழுது சான்றோர் சமூகத்தவர்கள் நாயர் சமூகத்தவருடைய கருணையை சார்ந்து, அவர்களுடைய எஜமானர்கள் என்றும் இவர்கள் அவர்களுடைய கருணையை சார்ந்து வாழக்கூடிய சமூகம் என்று தோற்றம் ஏற்படுகிறது. உண்மை நிலை அப்படி அல்ல. சான்றோர் சமூகம் தன்னுடைய இழந்த நிலைமையை மீட்பதற்கு போராடி கொண்டே இருக்கக்கூடிய சமூகம். அந்த போராட்டம் பல மட்டங்களில் வெளிப்பட்டது. உதாரணமாக கோயில் அதிகாரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 17ஆம் நூற்றாண்டு வரை சான்றோர் சமூகம் பல இந்து கோயில்களில் அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளில் இருந்திருக்கிறது. அதற்கும் சான்றுகள் இருக்கின்றன. நாயர் சமூகம் 18ஆம் நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டிலும் மிக உயர்ந்த அதிகார வட்டத்தை அடைந்துவிட்டது என்பது உண்மைதான். அந்த நேரத்தில் இவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நடத்துவது போன்று சான்றோர் சமூகத்தவரை நடத்த முயற்சி செய்தார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் இவர்களுடைய உடை உடுத்தும் முறை காலம் காலமாக அந்த ஆளும் வர்க்கமாக இவர்கள் அந்த பாடப்புத்தகத்திலே சித்தரிக்கின்ற நாயர் சமூகத்தவர்கள் உடை உடுத்துகின்ற முறையும், காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்களாக இவர்களால் சித்தரிக்கப்படக்கூடிய சான்றோர் சமூகத்தவர் உடை உடுத்திய முறையே ஆதிக்க சமூகத்தின் உடை உடுத்தும் முறையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் உடை உடுத்தும் முறையுமாக இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இதற்கான சான்றுகள் ஏராளமாக இருக்கின்றன. சான்றோர் சமூகத்தவர்கள் பொதுவாகவே தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருப்பதைப் போல பெண்கள் முந்தானை என்று சொல்லக்கூடிய அந்த மேலாடையை உடுத்தி தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஒற்றை புடவை, ஒற்றை ஆடையே மார்பையும் மறைக்கும் வண்ணம் தோளிலே, இடது பக்க தோளிலே அது சுற்றி வரும். அந்த மாதிரி மறைக்கக்கூடிய விதத்தில் தான் ஆடை அணிந்திருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் அந்த கட்சி அணிந்திருக்கிறார்கள், ரவிக்கை அணிந்திருக்கிறார்கள். ரவிக்கை என்று சொல்ல போனால் அது சொல்லே ஒரு கன்னட சொல். 16ஆம் நூற்றாண்டு ஒரு தமிழ் இலக்கியத்திலே அந்த ரவிக்கை என்ற சொல் இடம்பெற்று விடுகிறது. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் ரவிக்கை அணிந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த சமூக அந்தஸ்து என்று வரும்பொழுது அவர்கள் ரவிக்கை உடுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மார்பை மறைத்து அந்த ஒற்றை ஆடையால் அவர்கள் தோலை சுற்றி வரக்கூடிய விதத்தில் மார்பை முற்றிலும் மறைத்துதான் அணிந்திருக்கிறார்கள். சிலர் மார்பை மறைப்பதோடு தலையில் மூடாக்கு என்றும் அணிந்திருக்கிறார்கள். இந்த முறை பொதுவாக தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட முறையை தான் அந்த திருவிதாங்கூரில் இருந்த அனைத்து சான்றோர் சமூகத்து பெண்களும் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த உடை உடுத்தும் முறையை பற்றி இவர்களுடைய பாரம்பரியமான உடை உடுத்தும் முறை இதுதான் என்று இதே கிறிஸ்தவ லண்டன் மிஷனரி சொசைட்டியை சேர்ந்த கிறிஸ்தவ மிஷனரிமார் அதை பதிவு செய்தும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நாயர் சமூகத்து பெண்கள் எவ்வாறு உடை உடுத்தி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் நகரங்கள் போன்ற இடங்களுக்கு, சந்தைகள் போன்ற பொது இடங்களுக்கோ, தங்கள் சமூகத்தவர் அல்லாத பிற ஒரு இஸ்லாமியர்கள் போன்றவர்கள் முன்னிலையில் வரும்போதுதான் மார்பை மறைத்திருக்கிறார்களே தவிர, அதுவரை அவர்கள் சுதந்திரமாக நடமாடும் பொழுது தங்கள் ஊர்களிலோ மற்ற இடங்களிலோ புழங்கும் போது அவர்கள் மார்பை மறைப்பதே இல்லை. இடுப்பு வரை தான் அவர்கள் ஆடை உடுத்தி இருக்கிறார்கள். அதற்கான நிழற்பட ஆதாரங்கள் கூட இருக்கின்றன. சொல்லப்போனால் திப்பு சுல்தானுடைய ஒரு
அந்த திருவிதாங்கூட்டை கைப்பற்றுவதற்கு முன்பு திப்பு சுல்தான் ஒரு எச்சரிக்கை விடுத்ததாக கூட சொல்வார்கள். குப்பாயம் என்ற உடை உடுத்த வேண்டும் என்று திப்பு சுல்தான் அறிவித்ததாக கூட சொல்வார்கள். எனவே நாயர் சமூகத்து பெண்களுடைய உடை உடுத்தும் முறை என்பது இவ்வாறு இருந்திருக்கிறது. சான்றோர் சமூகத்தோட பெண்களுடைய உடை உடுத்தும் முறை இவ்வாறு இருந்திருக்கிறது. இதுதான் அடிப்படை வேறுபாடு. இந்த பிரஜை தொடர்பான ஒரு போராட்டம் என்றே இதை சொல்லலாம். அந்த நாயர் சமூகத்தவர்கள் தங்களுடைய சமூகத்து பெண்கள் தங்கள் சமூகம் அரசியலிலும் சமூகத்து அந்தஸ்திலும் உயர்நிலையை அடைந்துவிட்ட பிறகும் தங்கள் சமூகத்து பெண்கள் கூட உடுத்தாத அந்த உடை உடுத்துகின்ற முறைக்கு மாறாக தங்கள் சமூகத்து பெண்கள் உடை உடுத்துகின்ற விதத்தில் அல்லாமல் தாங்கள் ஒரு உயர்ந்த சமூகத்தோர் போல மார்பை மறைத்து இந்த பெண்கள் எவ்வாறு உடை உடுத்தலாம் என்ற ஒரு வன்மமும் குரோதமும் தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையை தவிர, காலங்காலமாக இவர்கள் இடுப்புக்கு மேல் உடை உடுத்தாமல் எஜமானர்களை கண்டால் தங்கள் மார்பை திறந்து வைத்திருப்பது போல இவர்கள் சித்தரிப்பதும், கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் வந்துதான் இவர்களுக்கு தன்மானத்தையும் பெண்கள் எல்லாம் மார்பை மறைக்கும் எண்ணத்தில் உடை உடுத்த வேண்டும் என்று கற்பித்ததாகவும் இவர்கள் சொல்லுவது அடிப்படையான ஒரு பொய்யான வாதம் மட்டுமல்ல, அடிப்படை தரவுகளுக்கே முரண்பாடாக இருக்கின்ற ஒரு விஷயமாகும். இப்போது as a coincidence என்று கூட சொல்லலாம், இந்த பாடத்தை எழுதியுள்ளவர் ஜானகி நாயர் என்பவர். இவர் வரலாற்று ஆய்வுலகிலும் எழுத்துலகிலும் நன்கு அறியப்பட்டவரா அல்லது அரசியல் சார்பு உடையவராக இருக்க வாய்ப்புள்ளதா? அவரை பற்றிய சில தகவல்கள் எங்களுக்கு வேண்டும். இப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஏதோ கட்சி கட்டிக்கொண்டு இப்போ ஜானகி நாயர் என்பவர் தான் சார்ந்த ஜாதிக்காக எழுதியுள்ளார் என்றோ அவர் சார்ந்த கருத்து நிலைப்பாட்டுக்காக எழுதியிருக்கிறாரோ என்று நாம் சொல்லிவிடுவது எளிது. ஆனால் அது ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டாக அவதூறாக போய்விடக்கூடாது. அதனால் நான் மிகவும் கவனமாக சொல்கிறேன். அவர்களுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது என்பது உண்மைதான். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்பதே ஒரு கடந்த 30 ஆண்டுகளாக மார்க்சிசம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் தவறாக புரிந்து கொண்ட ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் அவர்களுடைய கல்வியும் சரி, அவர்கள் பெற்ற கல்வியும் சரி, அவர்களுடைய கருத்து வெளிப்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. உண்மையில் சொல்ல போனால் அது மார்க்சிசம் அல்ல. மார்க்சிசத்தை செழுமைப்படுத்தி மேலும் வளர்த்தெடுக்காமல் உறைந்து போன ஒரு ப்ரோ எஸ்டாப்ளிஷ் மார்க்சிசம் என்று தான் அதை சொல்ல வேண்டும். அதை வேண்டுமானால் இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த கருத்து தான், அந்த ஒரு நிலைப்பாடு தான் அவர்களுடைய. மற்றபடி ஒரு அகாடமிக் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி பின்புலத்தினுடைய தகுதி அந்த கட்டுரைக்கு நிச்சயமாக இருக்கிறது. அவர்களுடைய ஆங்கில அந்த எக்ஸ்பிரஷன், அவர்களுடைய படிப்பை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இது எந்த நிலைப்பாடு இந்த மாதிரி ஒரு பயஸ்ட், அதாவது திரிபு பெற்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், மார்க்சிசம் என்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கண்ணோட்டம் தான். நாயர் சமூகம் இன்றைய நிலையில் அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சமூகம். காஸ்மோபாலிட்டன் என்றால் கல்வி, அடுத்தவர்களுடன் இணைந்து பழகுவது, பிற பகுதிகளிலும் தங்களுடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த பகுதிகளில் மட்டுமில்லாமல் மற்ற பகுதிகளிலும் போய் அந்த மக்களோடு ஊடாடி தங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கே தலைமை தாங்கக்கூடிய பண்புகள், இதெல்லாம் பெற்ற ஒரு சமூகமாக நாயர் சமூகம் இருக்கிறது என்பது உண்மை, வரலாற்று உண்மை. ஆனால் இதுதான் காலங்காலமாக இருக்கிறது என்றும், நாடார் சமூகம் என்றால் இன்றைக்கு ஒரு பிசினஸ் சமூகமாக இருக்கிறது, அவர்கள் அதிலே ஒரு பிரிவு பணியேறுகிறார்கள் என்றால் இவர்கள் காலங்காலமாக பணியேறி இருக்கிறார்கள், இவர்கள் காட்டுமிராண்டிகள் நிலைமையிலோ அல்லது அதை விட சற்று மேம்பட்ட நிலையில் தான், அதாவது காஸ்மோபாலிட்டன் அல்லாமல் இவர்கள் ஒரு குறுகிய சூழலுக்குள் அடங்கி போன ஒரு கிராமவாசிகளாக, ரஸ்டிக் அந்த மாதிரி ஒரு மக்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற புரிதல் இவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது என்பது நான் இந்த பின்னணியில் தான் பார்க்கிறேன். மார்க்சிய சிந்தனையை செழுமைப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த மாதிரியே ஒரு பார்வை இவர்களுக்கு இத்தகைய ஒரு சிந்தனையை கற்பித்திருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த சர்ச்சை ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்று ஆசிரியர்கள் இடையே எழுப்பப்பட்டு, அந்த சமயத்தில் நீங்கள் தோல் சீலை கலகம், தெரிந்த பொய்களும் தெரியாத உண்மைகளும் என்கிற ஆராய்ச்சி நூலையும் வெளியிட்டீர்கள். அதன் பிறகும் இப்படி ஒரு பொய்யான தகவல் பரப்பப்படுவதற்கு, அதுவும் உயர்பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? இதற்கு பின்னே அரசியல் எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதிலே ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறேன். இந்த பாடம் 2008 இருந்து இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நூல் வெளிவந்தது 2010, 20, 2011 தொடக்கத்தில் தான். இப்படி ஒரு பாடம் இருக்கிறது என்று உண்மையாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சர்ச்சையை பற்றி நாங்கள் எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால், நான் தொல்லியல் துறையிலே 2005 வரை பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். நான் அந்த நாகர்கோயிலே படித்தவன். அதனால் இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு முன்னரே ஓரளவுக்கு தெரியும். அதற்கு பிறகு கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக இந்த சான்றோர் சமூகத்தை பற்றி ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறேன். இதில் ஈடுபடும் போது நிச்சயமாக அந்த தோல் சிலை கலகத்தை பற்றி நான் புத்தகங்களை படிக்க நேர்ந்தது. அதை இப்போ தவிர்த்திருக்க முடியாது. அப்படி படிக்கும் போதே எனக்கு தெளிவாக சில போதாமைகள், இன்னடிக்குவசிஸ் அதில் இருப்பது புரிந்தது. இதுவரை எழுதப்பட்டதெல்லாம் இந்த கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் கடந்த ஒரு 150 ஆண்டுகளாக எழுதி வரப்படக்கூடிய
அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன தவிர புதிய கண்ணோட்டத்தில் பழைய ஆவணங்களை, மூல ஆவணங்களை எல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்று கூட யாரும் யோசித்ததில்லை. இது வெளிப்படையாக தெரியும் போது ஒரு பக்கம் எனக்கு ஆச்சரியம், மலைப்பாக கூட இருந்தது. நல்ல ஒரு தரமான ஆய்வு நூல்களை ஆய்வு கட்டுரைகளை எழுதக்கூடிய பலர் கூட இந்த விஷயத்திலே சொன்னதையே கிளிப்பிள்ளை கூட திரும்பி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இதனுடைய மூல ஆவணங்களை பார்க்க வேண்டும் என்று நானும் என்னுடன் இணைந்து இப்போது ஆய்வில் ஈடுபட்டிருக்கிற திரு கணேச நாடார் அவர்களும் ஆவண காப்பகத்திலிருந்து அந்த ஆவணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இருக்கிறது. 1859 தான் இந்த தோல் சிலை பிரச்சனை சான்றோர் சமூகத்து பெண்களை பொறுத்தவரை முடிவுக்கு வருகிறது. அந்த தேதி தெளிவாக 1859 மார்ச் 12ஆம் தேதி அந்த அங்கிருந்த ட்ரெவல்யான், இங்கே சென்னையில் இருந்த கவர்னர் சார்ல்ஸ் ட்ரெவல்யான் என்பவர் திருவிதாங்கூர் ரெசிடென்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே அவர் பின்னணிப்பாக தங்களுக்கு வந்த பல கோரிக்கை மனுக்கள், திருவிதாங்கூரிலிருந்தே தங்களுக்கு லண்டன் மிஷனரிமார் 6 பேர் சேர்ந்து எழுதிய கடிதங்கள் போன்றவற்றையெல்லாம் இணைத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த 1859 மார்ச் 12ஆம் தேதியிட்ட அந்த கவர்னர் சார்ல்ஸ் ட்ரெவல்யான் திருவிதாங்கூர் ரெசிடென்ட்டுக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். கோரிக்கை என்று கூட அதை சொல்ல முடியாது, ஒரு அறிவுறுத்தல். விக்டோரியா மகாராணி அந்த 1857 நாம் சிப்பாய்கள் புரட்சி என்று சொல்கிறோம்ல, அது முடிந்த பிறகு விக்டோரியா மகாராணி இந்திய பேரரசியாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அதுவரை கிழக்கிந்திய கம்பெனியின் கன்ற ஒரு ஆதிக்கத்தில் தான் இந்திய நாடு அரசு இருந்தது. விக்டோரியா மகாராணி முழுமையாக எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை ஏற்கும்போது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இனிமேல் இந்திய நாட்டில் அது அந்த சிப்பாய் புரட்சிக்கு அடிப்படையாக இருந்த அந்த பசு கொழுப்பு பன்றி கொழுப்பும் பசு கொழுப்பும் தடப்பட்ட அந்த துப்பாக்கி உரைகள் இவற்றால் எழுந்தது என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். விக்டோரியா மகாராணி இனிமேல் இந்திய மக்களுடைய மத நம்பிக்கைகளிலோ அவர்களுடைய பழக்கங்களிலோ மரபு சார்ந்த பழக்கங்களிலோ இங்கிலாந்து ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று உறுதிமொழி அளிக்கிறார்கள். இந்த உறுதிமொழியை திருவிதாங்கூரில் உள்ள சில சாதி மக்கள் தவறாக புரிந்து கொண்டு அல்லது தவறாக பொருள் கொண்டு நாடார் சான்றோர் சமூகத்திற்கு பெண்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இவர் அந்த சார்ல்ஸ் ட்ரெவல்யான் எழுதுவதனுடைய பொருள் என்னவென்றால், திருவிதாங்கூரில் உள்ள நாயர் மக்கள் காலங்காலமாக நாடார் சமூகத்து பெண்கள் இடுப்புக்கு மேல் உடை உடுத்தாமல் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தொனியில் புரிந்து கொண்டு இந்த மரபைத்தான் மீண்டும் பின்பற்ற வேண்டும், இந்த மக்களிடையே நடைமுறைப்படுத்த வேண்டும், விக்டோரியா மகாராணியை இந்த மாதிரி பழக்கங்களில் இந்த விஷயங்களில் தலையிடுவதில்லை என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார் என்று தவறாக பொருள்படும் விதத்தில் இவர்கள் அங்குள்ள நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. எனவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார், ஒரு அறிவுறுத்தல் நிகழ்த்துகிறார். அதற்கு ஏற்ப ரெசிடென்ட் கூறி 26/7/1759 நாள் அன்று உத்தரம் திருநாள் மகாராஜா தான் அந்த ஆணை பிறப்பிக்கிறார். சான்றோர் சமூகத்து பெண்கள் அவர்களுடைய வழக்கப்படியான இடுப்பு தோல் சீலை உடுத்தலாம், அதை யாரும் இனி எதிர்த்து எந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று தெளிவாக ஆணை வெளியிடுகிறார். அதோடு அந்த பிரச்சனை முடிவடைந்து விடுகிறது. ஆனால் அதற்கு பிறகும் ஈழவர் போன்ற பல சமூகத்தவர்கள் அவர்களுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இடுப்புக்கு மேல் உடை உடுத்தாமலே இருந்திருக்கிறார்கள். அவர்களும் மார்பை மறைத்து அந்த ஈழவர்கள பெண்களும் பிற சமூகத்து பெண்களும் முக்குவர் போன்ற சமூகத்து பெண்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்களும் இடுப்பிற்கு மேல் உடை உடுத்தி மார்பை மறைத்துக் கொள்ளலாம், அவர்கள் விரும்பினால் அவ்வாறு ஆடை உடுத்தலாம் என்று 1865 ஆயில்யம் திருநாள் மகாராஜா ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். இந்த பின்னணியில் நான் முதலில் குறிப்பிட்டேன் பாருங்கள், 1859 மார்ச் 14 கவர்னர் சார்ல்ஸ் ட்ரெவல்யான் எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிடும்போது இந்த பின்னணிப்பாக அந்த 6 லண்டன் மிஷனரிமார், LMS என்பது லண்டன் மிஷன் சொசைட்டி, அவர்கள் தான் தென்னாப்பிரிக்காவிலும் அவர்கள் மிக தீவிரமான பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதை பற்றி ஒரு செய்தி நாம் கேட்டால் அது ரொம்ப மிக ஒரு பொருத்தமான ஒரு செய்தி. மகாத்மா காந்தி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே அந்த நேட்டால் டிரான்ஸ்வால் போன்ற பகுதிகளிலே அவர்கள் அந்த இந்தியாவிலிருந்து குடியேறிய தோட்ட தொழிலாளர்களுக்காக ஒரு போராட்டம் நிகழ்த்துகிறார் அல்லவா. அந்த போராட்டம் நிகழ்த்துவது என்ன பொருள் அடிப்படையில் போராட்டம் நிகழ்த்தினார் என்றால், அந்த தென்னாப்பிரிக்காவில் மதம் மாறிய இந்த குடியேற்றவாசிகள் ஒப்பந்த கூலிகளாக இந்தியாவிலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள், அதில் தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் குடியேறியவர்கள் அதிகம், இவர்கள் எல்லாம் மதம் மாறி திருமணம் செய்து கொண்டு அதை சர்ச்சில் சாலம்னைஸ் ஆனால்தான், சர்ச்சினுடைய பதிவேடுகளில் அது பதிவு செய்யப்பட்டால்தான் அது திருமணமாக கருதப்படும், அவர்களுடைய குடும்ப உறவாக கருதப்படும், அவர்கள் பிள்ளை பெற்றாலும் முறைப்படியான சொத்துரிமைக்குரிய பிள்ளையாக கருதப்படும், இல்லை என்றால் அவர்களும் ஒப்பந்த கூலிகளாக கருதப்படுவார்கள் என்பதுதான். அவர்களுடைய திருமண உறவாக கருதப்படாது என்று ஒரு ஆணை அந்த ஆங்கிலேய அரசு வெளியிட்டது.
அதை எதிர்த்து தான் பாரட்லா படித்த மகாத்மா காந்தி அவர்கள் போரிட்டார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக தில்லையாடி வள்ளியம்மை, நாகப்பன் போன்றவர்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டு தில்லையாடி வள்ளியம்மை இறந்து போன கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதற்கு பின்னணியாக இருந்தது அந்த ஆணை. இந்த ஆணை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த LMS, லண்டன் மிஷன் சொசைட்டி என்பவர்கள். எப்படி இரட்டை வேடதாரிகளாக இருந்தார்கள் என்றால், திருவிதாங்கூரை தவிர அவர்கள் உலக அளவில் மிக வலிமையாக இருந்தது மதமாற்ற பணிகளில் ஈடுபட்ட நாடு என்பது தென்னாப்பிரிக்கா. அங்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான டிஸ்கிரிமினேஷன், ஒரு வேறுபாடு இருந்திருக்கிறது என்றால் இவர்களுடைய ரோல் என்ன, இவர்களுடைய பங்களிப்பு இந்த பிரச்சனையில் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய இந்த தரவை பாருங்கள். 1859ஆம் ஆண்டு அந்த மார்ச் 12ஆம் தேதியிட்ட கடிதத்தில், ஒரு பின்னணிப்பாக கொடுத்தக்கூடிய கடிதத்தில் தான் அந்த 6 லண்டன் மிஷனரிமார் ரெசிடென்ட் மூலம் திருவிதாங்கூர் அரசருக்கும் அவர்கள் மூலம் இந்த சார்ல்ஸ் செபன்யானுக்கும் அந்த கடிதம் என்னவென்றால், எங்களுக்கு இந்த தோல் சிலை பிரச்சனையில் ஒரு பங்கும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய இந்த சர்ச் சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கக்கூடிய சர்ச் சர்வீஸில் உங்களுடைய வழக்கம் எதுவோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தான் சொல்கிறோமே தவிர நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ எந்த விதத்தில் உடன்பாடு அல்லது எதிர்மறை விதத்தில் அவருடைய உடை உடுத்தும் விதத்தில் நாங்கள் தலையிடவே இல்லை. எங்களுக்கு சான்றோர் சமூக பெண்கள் அணிகின்ற உடை அணிகின்ற விஷயத்தை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. இது முற்ற முழுக்க நாடார் நாயர் பிரச்சனை தான். சான்றோர் சமூகத்தவர்கள், அவர்கள் குலத்து பெண்டிர், இந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மதம் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு நீண்ட காலம் முன்பிருந்தே இவ்வாறு தான் உடை உடுத்து வருகிறார்கள், மார்பை மறைத்து தான் உடை உடுத்து வருகிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு தரவு போதும் இவர்களுடைய ஒரு தவறான இந்த பாடம் என்பதே அடித்தளம் இல்லாத ஒரு அந்த குறிப்பிட்ட பகுதி, அந்த குளோத்திங் சோசியலிஸ்டிலே திருவிதாங்கூர் பகுதி வரக்கூடிய பகுதி என்பது முற்ற முழுக்க நீக்கப்பட வேண்டிய பகுதி. அதற்கு மாறாக சேர்க்கப்பட வேண்டியது நாயர் சமூகத்து பெண்டிர்கள் அணிகின்ற உடை அணிகின்ற வழக்கத்தை போல இல்லாமல், நாங்களே எங்கள் சமூகத்து பெண்களே மார்பை மறைக்காமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் உயர்ந்த சமூகமா நீங்கள் இப்படி உடை உடுத்தினால் உங்களை அவமானப்படுத்துவோம். எங்களுடைய திருமண மரபிலே தாலி இல்லை, புடவை குடை என்பது வெள்ளை நிற பட்டு புடவையை ஆண்மகன் மணமகள் கையில் கொடுப்பான். அதோடு அந்த திருமண சடங்கு முடிவு பெற்றும். அதனால் தான் நாயர் திருமணத்திற்கு புடவை குடை, புடவடை என்று பெயர். எங்கள் திருமணத்திலே இல்லாத பழக்கத்தை நீங்கள் புராட்டஸ்டண்டாக மாறினவர்களும் நீங்கள் தாலி கட்டுகிறீர்களே, எப்படி தாலி கட்டலாம் என்று தாலியை இருக்கிறார்கள். ஸோ இது பிரஜை ஒரு அடிப்படையில் பார்த்தால் அந்த ஒரு கிளாஷ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதுதான் இதற்கு அடிப்படையை தவிர பழக்கங்கள் மரபுகள் இவர்கள் சொல்வது போல அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதாவது அரசியல் சமூக பொருளாதார அடிப்படையில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற நாயர் சமூகத்தவர்களால் இவர்கள் நாடார் சமூகத்தவர்கள் இந்த மாதிரி மேல் மார்பை மறைத்து அணிவது தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு புதிதாக அடைந்துவிட்ட நாயர் சமூகத்தவர்கள் அவர்கள் மரபுப்படி பழக்க வழக்கத்தை பின்பற்றுவது தங்களுக்கு ஒரு ஆத்திரத்தை தூண்டுகிறது, தங்களை ஏதோ குத்தி காட்டுவது போல. அதற்கு இதை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அந்த காலத்தில் எழுந்த பல வில்லுப்பாட்டு நூல்கள் துணை புரிகின்றன. உதாரணமாக தம்பிமார் கதை, 18ஆம் நூற்றாண்டில் தம்பிமார் கதை, ஓட்டன் கதை போன்றவற்றில் தெளிவாக இந்த நாயர் சமூகத்தை குறிப்பிடும்போது நாடார் சமூகத்து மக்கள் இவையெல்லாம் மக்களிடையே வழங்கிய வில்லுப்பாட்டுகள், யாரோ மறைவாக எழுதி வைத்த இலக்கியங்கள் அல்ல. அந்த மக்களுடைய வில்லுப்பாட்டு என்றால் அவர்கள் கோயில் கொடைகளிலே பொதுவாகவே தமிழில் பாடப்படக்கூடிய பாடல்கள். அதிலே இந்த நாயர் சமூகத்துறை மங்களனான் அறியாத மந்தை செந்தை மக்கள், அதாவது மங்களனான் கூட அணியாத மக்கள் என்று இழிவாக பேசுவது. இன்றைய நிலையில் மங்களனான் அணிவது அணியாது இழிவா உயர்வா என்பதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்லுவேன். அது ஒவ்வொரு சமூகம் தானே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டியது. ஆனால் அந்த காலகட்டத்து உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு இந்த வெளிப்பாடுகள் இவர் தெளிவான ஒரு பதிவுகளாகும். NCERT பொறுத்தவரை இந்த சர்ச்சைகளில் அந்த நிறுவனம் மாட்டிக்கொள்வது என்பது ஒன்றும் புதிதல்ல. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சுமாராக ஒரு 2005ஆம் ஆண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒரு வரலாற்று புத்தகத்தில் இவர் படிக்காதவர், மனநிலை சரியில்லாதவர், அதாவது சரியாக அந்த ஆங்கில புத்தகத்தை சொல்ல வேண்டும் என்றால் இல்லிட்ரேட் அண்ட் மென்டலி அன்பேலன்ஸ்ட் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகானை சொல்லியிருந்தார்கள். அதே போல 2008ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் பகத்சிங், ராஜகுரு, சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்களை டெரரிஸ்ட், அதாவது பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். இப்போது கூட சமீபத்தில், அதாவது இந்த நடப்பு ஆண்டில் தெலுங்கானா மாநில அரசு தன்னுடைய மாநில பள்ளிகளில் 9ஆம் வகுப்புக்கான வரலாற்று பாடத்திட்டத்தில் சத்ரபதி சிவாஜி மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றதாகவும், அவர் அவ்வாறு சென்ற போது 4 வீரர்கள் அவரை தாக்கியதாகவும், அந்த தாக்குதலிலிருந்து ஜான் என்கிற கிறிஸ்துவர் அவரை காப்பாற்றியதாகவும் ஒரு சம்பவத்தை சேர்த்து குறிப்பிட்டுள்ளார்கள். இது துளி கூட ஆதாரம் இல்லாத அப்பட்டமான வரலாற்று திரிபு என்று கடுமையான எதிர்ப்பு தெலுங்கானா மாநிலம் முழுவதுமாக எழுந்துள்ளது. இந்த மாதிரியான தவறுகள் வேண்டுமென்றே நடத்தப்படுவதற்கு அரசியல் காரணங்கள் இருக்குமா? அப்படி என்றால் இப்போது இந்த நாடார்கள் சமூகம் பாடப்புத்தகத்தில் இழிவுபடுத்தப்பட்டதற்கும் அரசியல் காரணம் இருக்க வாய்ப்புள்ளதா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக
ஆரம்பத்திலே சொன்னேன், இதெல்லாம் நிச்சயமாக ஒரு நுண் அரசியல் சார்ந்தது தான். நாடார் சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் எழுதுவதில்லை. கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய பணியை போற்ற வேண்டும். ஏனென்றால் இந்து மதம் என்பது மார்க்சிஸ்ட் ஆய்வாளர்கள் என்று தங்களை குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய, உரிமை கோரக்கூடிய பலருடைய கண்ணோட்டத்தின்படி இந்து மதம் என்பது ஒரு ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்துத்துவா என்று அவர்கள் குறிப்பிடுவதே ஒரு கெட்ட வார்த்தை. அந்த அடிப்படையிலே கிறிஸ்துவ மிஷனரிமார், அதுவும் குறிப்பாக ப்ராட்டஸ்டன்ட், அந்த ப்ராட்டஸ்டன்ட் வார்த்தையிலேயே ஒரு நுண் அரசியல் இருக்கிறது. தமிழிலே அதை இந்த அரசியல்வாதிகள் சீர்திருத்த கிறிஸ்தவம் என்று சொல்வார்கள். உண்மையாக ப்ராட்டஸ்டன்ட் என்பது எதிர்ப்பு அரசியலில் உருவான ஒரு போப்பினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து உருவானதுதான் ப்ராட்டஸ்டன்ட். அந்த ப்ராட்டஸ்டன்ட் என்ற அந்த சொல்லிலேயே ப்ரொட்டஸ்ட் இருப்பதால் அது குறிப்பாக மத குருமார்களின் குரு பீடத்தை எதிர்த்து உருவான ஒரு இயக்கம் ஆதலால் இந்தியாவிலே அது பரவும் போது இந்தியாவினுடைய இந்து மதத்தினுடைய குருமார்களாக கருதப்படக்கூடிய பிராமணர்களுக்கு எதிரான ஒரு உட்கூரை அது கொண்டிருந்தது. எனவே அவர்களுடைய ஒரு வெளிப்பாடுகள் எல்லாம் பார்த்தால் இந்து மதம் என்று கூட இருக்காது. பல நேரம் பிராமணியம், பிராமண மதம், பிராமணிக்கல் ரிலிஜன். அந்த கேள்வியிலே அந்த பிராமணிக்கல் ரிலிஜன் அல்லது பிராமணியம் என்ற சொல்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல கேள்விகள் உண்டு. ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். உதாரணமாக இவர்கள் எல்லாம் சொல்வார்கள் வைதிக மதம். வைதிகம் என்று சொன்னால் வர்ணாசிரமம். ஏனென்றால் புருஷ சுத்தத்தில் அது வந்து விடுகிறது. முகத்திலே அந்த புருஷனுடைய முகத்திலே பிராமணனும், தோளிலே சத்திரியனும், தொடையிலே வைசியனும், பாதத்திலே சூத்திரனும் தோன்றினார்கள் என்ற அந்த ஒரு சுலோகம் புருஷத்திலே வந்து விடுகிறது என்று. சரி, அந்த புருஷன் யார்? புருஷன் பிராமணனா? நம்முடைய புராண கருத்தின்படி பார்த்தால் புருஷேஷு விஷ்ணு, விஷ்ணுதான் புருஷன். சரி, அதற்கு முந்தைய வைதிக ஆரம்பகால வேத கருத்தில் எடுத்துக்கொண்டாலும் இந்திரன் தான் புருஷனாக இருக்க முடியும். புருஷன் பிராமணனாக இருக்க முடியாது. அப்படி என்றால் இதனுடைய பொருள் என்ன? இந்த புருஷத்தின் பொருள் பிராமணர்கள் தான் அந்த வர்ணாசிரமத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று பொருள் அல்ல. ரூல் ஆஃப் லா என்பது ஸ்திதி என்றால் ஸ்டேட், ஸ்திதி என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேர்ச்சொல்லை அடிப்படையாக கொண்டது. ஸ்த என்றால் இருத்தல், இருப்பு, ஒரு நிலையான ஒன்று, ஒரு ரூல் ஆஃப் லா. அந்த அடிப்படையில் ஒரு நிலையான ஒரு சட்டபூர்வமான ஒரு அமைப்பு இருந்தால்தான் எந்த படைப்புமே சாத்தியம், எந்த ஒரு இயக்கமும் சாத்தியம். அந்த அடிப்படையில் உருவமாக பொருள் கொள்ளும் போது ஒரு சட்டத்தின் நடைமுறை, ஒரு ஒழுங்குபட்ட ஒரு ஆட்சி முறை இருக்கும் பொழுதுதான் அதில் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற முறையே உருவாகி இருக்க முடியும். குழப்பத்திலிருந்து எதுவும் உருவாகி இருக்க முடியாது என்பதற்காக புருஷன் என்பதை இந்திரனாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது விஷ்ணுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனை அடிப்படையான ஒரு சத்திரியனாக, ஒரு ஸ்டேட் என்பதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த பிராமணியம் என்ற சொல்லையே நான் எதிர்க்கிறேன். ஆனால் பிற்காலத்திலே மனுஸ்மிருதியினுடைய பல கோட்பாடுகள் ஒரு சரியாக சொல்வதானால் கிபி 10-12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஒரு பிராமணர்களுக்கு கூடுதல் மரியாதையும் முதன்மையும் அளிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த பிராமணியம் என்பது வேதகாலத்திலிருந்தே இருப்பதாக சொல்வதே அடிப்படையில் தவறான வாதம். இரண்டாவதாக, இந்த ஒரு ப்ரோ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய அரசியல் எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மிஷனரிமார் இந்த பிராமணிய மதம் என்று சொல்லி பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த குருத்துவம், குரு ஸ்தானத்தை கேள்வி கேட்க தொடங்குங்கள் என்று மக்களுக்கு அறிவுறுத்துவதிலிருந்து தான் இந்த புராட்டஸ்டன்ட்டுடைய ப்ராஸ்டலைசேஷன் என்று சொல்லக்கூடிய மதமாற்ற பணி தொடங்குகிறது. அது ஒரு விதத்தில் ஒரு உடன்பாடான பாசிட்டிவான சில நடவடிக்கைகளை தோற்றுவித்தது என்பதும் உண்மைதான். மக்களிடையே பல விதமான சமத்துவ சிந்தனைகள் உருவாகின்றன. ஆனால் ஊர்கள், சிற்றூர்கள், அது சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை அழிக்கப்படுவது அப்போதுதான் தொடங்குகிறது. ஊரிலே இருந்த உறவுணர்ச்சி மறைய தொடங்குகிறது. இந்த உறவுணர்ச்சியை கெடுத்து அந்த இடத்திலே அவர்கள் ஒரு முழுமையான சமத்துவத்தை கொண்டு வந்தார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் அது அல்ல. அவர்களுடையது வெள்ளை இனத்தவர்களுடைய மேலாண்மையை நிரூபிப்பதே தவிர அவர்கள் இந்தியர்கள் எல்லாம் தங்களுக்கு சமமாக வாழ வேண்டும் என்பது இல்லை. தெளிவாக அதை சொல்லலாம். கால்வெல் உட்பட அத்தனை புராட்டஸ்டன்ட் மிஷனரிகளுக்கும் எண்ணம் அந்த வெள்ளை இனத்தவருடைய மேலாண்மையை நிறுவுவதுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கும் அவர்களுடைய ஞான புதல்வர்களாக இருக்கக்கூடிய அந்த மார்க்சியர்கள் என்று சொல்லக்கூடிய புதல்வர்கள் உட்பட, காங்கிரஸ் இயக்கத்தவர்கள் உட்பட, தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்வர்கள் கூட இந்த ஆங்கிலேய வெள்ளை இன மாயையில் அடிமைப்பட்டவர்கள் தான். அதை மறுத்துவிட முடியாது. ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்தே தொடர்ந்து காங்கிரஸ் அரசுகள் இருந்தபோது பல்கலைகளிலும் கல்வித்துறையிலும் சொல்லப்போனால் ஊடகங்களிலும் கூட இடதுசாரி அல்லது இந்த மார்க்சிய வரலாற்று ஆசிரியர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். மேற்கத்திய நாடுகளில் உள்ள அமைப்புகளின் ஆதிக்கமும் இருக்கிறது. இதனால் இந்தியாவின் உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்ட வரலாறுகளே மாணவர்களின் கல்வி திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன.
கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 1998 அமைந்த போது அப்போது கல்வித்துறையில் மாற்றங்கள் கொண்டு வர முயன்றார்கள். முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் தந்த மாற்றங்களை கொண்டு வர முயன்ற போது அதை காவிமயமாக்கல் என்று சொல்லி பெரும் எதிர்ப்பு எழுந்தது. அதனை தொடர்ந்து வந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசில் மேலும் திரும்பவும் திரும்புவாதங்கள் கொண்டு வரப்பட்டன. அப்போதுதான் அர்ஜுன் சிங் HRD அமைச்சராக இருந்தார். அப்போதுதான் நாம் மேலே சொன்ன இந்த ராமகிருஷ்ண பரமஹன்சர், பகத்சிங் அவர்களை குறிப்பிட்டு தவறான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டன. இவ்வாறு கல்வித்துறையில் அரசியல் நுழைவதிலும் இந்தியாவின் உண்மையான வரலாறு மறைக்கப்படுவதற்கும் அந்நிய சக்திகளின் ஊடுருவலும் மதமாற்ற முயற்சிகளும் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? நேரடியான காரணம் திட்டமிட்டு செயல்படுகிறார்களா என்பது எனக்கு தெரியாது, அந்த புள்ளிவரங்களின் இடங்களே. ஆனால் நான் முன்பே குறிப்பிட்டது போல அந்த சிந்தனை போக்கின் தாக்கம் தான் இது. அவருடைய ஞான புதல்வர்களால் தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். மிக வெளிப்படையாக ஒன்று தெரிகிறது. ராமகிருஷ்ண பரமஹன்சரை மனநிலை ஒரு இது என்று எழுதுபவர்கள் முகமது நபி பற்றி அப்படி எழுதிவிட முடியுமா? அப்போ இதிலே விடை இருக்கிறது. எனவே ஒரு அவதூறு இழிவுபடுத்துவது என்பது விமர்சனமாகாது. விமர்சனம் என்பது வேறு, இழிவுபடுத்துவது என்பது வேறு. இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் ஈவேரா என்பவரை எல்லாரும் பெரிய அளவுக்கு ஒரு சமூக விஞ்ஞானி, சமூக விஞ்ஞானி என்று போற்றுவதை பார்க்கலாம். அவருடைய ஒரு சிந்தனை கருத்து வெளிப்பாடுகளில் அவதூறு, இழிவுபடுத்துதல், அநாகரிகம் தான் இருந்ததை தவிர விமர்சன பார்வை என்பது மிக மிக குறைவு. இதைத்தான் இன்றைய மார்க்சியர் என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகள் பின்பற்றுகிறார்கள். இது எந்த விதத்திலும் நியாயமானதல்ல. இதற்கு தெளிவாக திட்டமிட்ட பின்புலம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை விட முக்கியமாக நான் கருதுவது இந்த ஞான புதல்வர்களாக அவர்கள் இருப்பதுதான். இது திருத்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். காவிமயமாவது என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இப்படி எதை செய்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு புதிய ஒரு கருத்தை, ஒரு தரவை கொண்டு வந்தால் என்னை கூட காவிமயமானவன் என்று சொல்லிவிட முடியும். இதற்கெல்லாம் நாம் மிக அதிக மதிப்பு கொடுத்து பதில் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஆனால் ஒன்று, இதற்கு மாறாக செழுமை உள்ள ஒரு வரலாற்று பார்வையை உருவாக்குவது கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்கலாம். நிச்சயமாக இப்போ ராமர் பாலம் என்று சொன்னால் எனக்கும் அதிலே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் எடுத்த உடனே கருணாநிதி பேசியதை போல எந்த கல்லூரியிலே ராமன் படித்தான் என்று பேசுவது, இழிவுபடுத்துவதற்காக பேசுவது என்பது எனக்கு சம்மதம் இல்லை. நிச்சயமாக வரலாறு என்று சொன்னால் 2 ஸ்கூல் ஆஃப் தாட், 2 வேறுபட்ட கருத்து நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். விவாதத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அவதூறு பரப்புவதோ காவியமயமாவதோ என்று சொல்வதெல்லாம் இதெல்லாம் ஒரு வெற்று அரசியல். இதை நான் நம்பவும் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் நமக்கு இல்லை. மீண்டும் நமது பிரச்சனைக்கு வருவோம். இப்போது நீங்கள் கையில் எடுத்துள்ள இந்த பிரச்சனை, NCERT புத்தகத்தை பற்றிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? மேற்கொண்டு உங்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? நாடார் சமூகத்தினருடன் தொடர்பில் இருக்கிறீர்களா? அவர்கள் என்ன இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறார்கள், என்ன எண்ணுகிறார்கள்? உங்களுடைய மேற்கொண்டு நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றது என்பதை சொல்லுங்கள். இந்த பாடத்தை பற்றி ஒரு எதிர்ப்பு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. எதிர்ப்பு தோன்றிய போது பல நாடார் சமூகத்து பிரமுகர்கள், பல சங்க அமைப்புகள் இவையெல்லாம் ஒரு மறியல், ஆர்ப்பாட்டம் போன்றவை நடத்தியதன் விளைவாக தமிழ்நாட்டு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தினுடைய விவரங்கள் எல்லாம் தொலைக்காட்சிகள் எல்லாம் அதில் தெரிவித்தார்கள். இந்த நாடார் சமூகம் என்பது நிலைமைக்காரர் என்ற பிரிவு மூவேந்தர்களுடைய ஒரு வம்ச வாரிசுகள் தான் அவர்கள். இவை போன்ற பல நாடார் சமூகத்தினுடைய ஒரு உயர்ந்த சமூகமாக இருந்திருக்கிறது. இதை ஒரு இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் இப்படி எழுதப்பட்டிருப்பது தவறு என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதிலே சில கிறிஸ்தவ அமைப்புகள் அதிலே ஊடே புகுந்து பிரச்சனையினுடைய உண்மையான வடிவத்தை திசை திருப்பி அதிலே இருந்த 2-3 கருத்துக்களை, ஒரு சொற்றொடர்களை மட்டும் மாற்ற ஏற்பாடு செய்தார்கள். என்னவென்றால், இந்த சாணார் சமூகம் என்பது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு வெளி பகுதியிலிருந்து குடியேறியவர்கள் என்றும், கல் இறக்கி பிழைப்பதற்காக வந்தவர்கள் என்றும், இது போன்ற பல இந்த 2 வரிகளை மட்டும் மாற்றிவிட்டு, எடுத்து நீக்கிவிட்டு, ஐயா வைகுண்டர் என்று அந்த சான்றோர் சமூக ஒரு மகான் அங்கு வாழ்ந்திருக்கிறார். அவரும் இந்த தோல்சீலை கழகத்திலே அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது, உடுத்த ஒரு தோல்சீலையை எடுக்க சொன்னான் நீசன் என்று அவருடைய அகில திரட்டிலே குறிப்பிடுகிறார். ஆனால் அதை நேரடியாக குறிப்பிடாமல் ஐயா வைகுண்டரும் இந்த தோல்சீலை பிரச்சனையிலே அவரும் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் என்பதை போன்ற ஒரு வரியை சேர்த்து விட்டார்கள். இதனால் ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனையும் அவர்கள் சரி செய்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் உண்மையில் கிறிஸ்தவ மிஷனரிமார் தான் அதற்கு முன்னணியில் நின்று இந்த பிரச்சனைக்கு, நாடார்களுக்கு ஒடுக்கப்பட்ட அந்த வஞ்சிக்கப்பட்ட நாடார் சமூகத்திற்காக குரல் கொடுத்தார்கள் என்பது போன்றும், பெண்கள் ஒரு நிம்மதியாக மானத்தோடு வாழ்வதற்கு அவர்கள் துணை நின்றார்கள் என்பது போன்ற ஒரு துணியையே அந்த
பாடப்புத்தகத்தில் இருந்தது நீக்கப்படவில்லை. அந்த உண்மைக்கு மாறான செய்தி நீக்கப்படவில்லை. அதைத்தான் இப்பொழுது அந்த பகுதியும் நீக்க வேண்டும். உண்மை வரலாற்றை அதற்கு பதிலாக ஆவணங்களின் அடிப்படையில் உண்மை வரலாறு சேர்க்கப்பட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை அண்மையில் அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சருமா இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடமே நேரில் சென்று அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். அவர்கள் உரிய அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை வசம் அதை ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு துணை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம். இதுதான் இப்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தந்து எங்களுடன் கலந்துரையாடியதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.